பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனம். Matthew chapter 5 verse 10. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are those who are persecuted because of righteousness, for theirs is the kingdom of heaven. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நல்ல காரியங்கள், நீதியான காரியங்களை செய்கின்ற பொழுது அநேக மனுஷங்க நம்மளை ஏளனமா பேசுவாங்க, நம்மளை துன்பப்படுத்துகிற மாதிரி சில காரியங்கள் செய்வாங்க. அப்படிலாம் அவங்க செய்யறாங்களே நினைச்சு இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்காக கர்த்தர் பரலோகத்துல ஒரு பெரிய ரிவார்டு வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க நீங்க செய்கின்ற இந்த நீதியான காரியங்களை அவங்க புரிந்து கொள்ளாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீதியான காரியங்களை செய்கின்றதுனால, ஏசப்பாவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால நீங்க பாக்கியவான்கள் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால இந்த மனுஷங்க உங்களை இப்படி நினைக்கிறாங்களே, ஏளனமா பேசுறாங்களே நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பாவுடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்கள், நீங்க பாக்கியவான்கள். நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க, எல்லா சோர்வுகளை நீங்க எடுத்து போடுங்க. தொடர்ந்து நீதியான காரியங்களை செய்ய ஆண்டவரே நீங்க பலன் கொடுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க, சுவிசேஷம் சொல்றதை நிறுத்தாதீங்க. ஏசப்பா உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a joyful day.